வணக்கம். இன்றைய தினம் 12 மார்ச் 2025. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டி கிரிட்டும் ப்ளஸ் நிஃப்டி இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் இது ரெண்டுத்துலேயும் நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பேசலான்னு இருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அல்கோ மைண்டை பற்றி நான் ஒரு தெளிவுபடுத்திடுறேன். அல்கோ மைண்டுன்றது பார்த்திங்கன்னா ஒரு அல்கோ பிளாட்ஃபார்ம். இந்த அல்கோ பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா, இந்த அல்கோ பிளாட்ஃபார்ம் மூலமாக நீங்கள் 140க்கும் மேற்பட்ட புரோக்கர் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். எங்களுடைய முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி பில்டிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட். உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குது கையில் மேனுவலாக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் எங்கள் மூலமாக நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிவிட்டு நம்ம அல்கோ மூலமாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். இதுதான் எங்களுடைய முக்கியமான வேலை. ப்ளஸ் நம்ம அல்கோ பிளாட்ஃபார்ம் ரன் பண்ணுறோம். நம்ம அல்கோ மைண்ட்லேருந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், இவ்வளோ அக்யூரசி இருக்கும், இது நல்லா இருக்கும், இந்த ஸ்ட்ராட்டஜியில் இவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்றது எங்களுடைய வேலை கிடையாது. இப்போ நான் ஒரு முக்கியமான டாபிக் சொல்லியிருந்தேன். அந்த டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக இப்போ இதில் அல்கோ மைண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. இந்த லிஸ்டான ஸ்ட்ராட்டஜிஸில் நான் எப்படி எடுத்து பண்ணுறேன், அதனுடைய லாஜிக் என்னன்றதை நான் ஜஸ்ட்டு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸாக நான் இதில் ஷேர் பண்ணுறேன். என்னை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க்கெட்டில் முதல்ல இருக்கக்கூடிய 1 மணி நேரம் மிஞ்சி போனால் ஒரு 1.5 மணி நேரம், அதாவது 9:15லேருந்து 10:15 10:45 அது வரையும் தான் ஓரளவு மூவ்மெண்ட் இருக்கும் மார்க்கெட்டில். முக்கால்வாசியான நாட்கள், அதாவது 75% ஆஃப் த டேஸ் இந்த டைமில் மட்டும்தான் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ நான் எப்படி பண்ணுறேன்னா, ஆஸ் அ பையராக நமக்கு மூவ்மெண்ட் தேவை அப்படின்ற போது நாம் மார்க்கெட் ஓப்பனிங்லேருந்து அந்த 10:45 வரையும் 10:30 10:45 வரையும் என்னென்ன நம்மளுடைய கேபிட்டலில் ரொட்டேட் பண்ணி, அதாவது நம்ம வச்சுருக்கக்கூடிய 50,000 1 லட்சமோ நம்ம கேபிட்டலில் ரொட்டேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியுன்றது உண்டான அந்த ஒரு ஐடியாவை தான் நான் திங்க் பண்ணுறதுனால தான் நான் என்னுடைய ட்ரேடிங் ஸ்டைலை நான் இந்த மாதிரி மாற்றிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் மார்னிங் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆன உடனே நம்ம இந்த கிரிட் ஸ்ட்ராட்டஜியை இன்றைக்கி நம்ம போட்டோம். கிரிட் ஸ்ட்ராட்டஜி இதை பற்றி டீட்டெயில்ஸ் தெரியாதவங்க, புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த ஸ்ட்ராட்டஜி நம்பரை காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட்டில் போங்க, சர்ச்சில் பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ஃபில்டர்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி வரும். அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி கீழே யூடியூப் லிங்க் இருக்கும். அந்த யூடியூப்பில் நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதாவது எப்படி இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகுது, இதனுடைய லாஜிக் என்ன எல்லாமே பண்ணியிருப்பேன். நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ நான் கிரிட் ஸ்ட்ராட்டஜி முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா கிரிட்ன்றது மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்ச உடனே அந்த கிரிட் ஸ்ட்ராட்டஜிலேருந்து எக்ஸிட் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம போகக்கூடிய ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா 15 மினிட்ஸ் ஐபி பிரேக் அவுட். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்பர் பார்த்திங்கன்னா 734237. இது முதல்ல 15 நிமிஷத்துடைய ரேஞ்ச் பிரேக் அவுட்டை வச்சு எடுக்கிறது. சப்போஸ் இதுவும் ப்ராஃபிட் வருதுன்ற போது நமக்கு ப்ராஃபிட் ஓகே அப்படின்ற பட்சத்தில் இதோடு நம்ம நிறுத்திடுவோம். சப்போஸ் இந்த 2 ஸ்ட்ராட்டஜியில் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி மக்கர் பண்ணுது, ஏதாவது நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி லாஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் நம்ம அதுக்கப்புறமா நிஃப்டி ஐபி பிரேக் அவுட்டில் இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். அதுவும் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக நிஃப்டி இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட், அதாவது இந்த 2 ஸ்ட்ராட்டஜி பார்த்திங்கன்னா ஸ்ட்ராட்டஜி நம்பர் நிஃப்டி இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்கேல்பிங்கிறது இங்கே இருக்குது 7325,469. அடுத்தது நிஃப்டி இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஐடிஎம் 2 ஸ்ட்ரைக் 7334585 இல்லைனா 7306269. இது ரெண்டும் ஒரே கான்செப்ட் தான். என்ன, ஒன்று இந்த மணி எடுக்கும், ஒன்று அடுத்த மணி எடுக்கும், இந்த மாதிரி. ஆனால் நமக்கு இந்த முதல்ல பண்ணக்கூடிய 2 இதுலேயே நமக்கு ஓகே லாபம் இருக்குது, இது போதும்னு நம்ம ஃபீல் பண்ணுற பட்சத்தில் அதோடு அன்றைக்கி ட்ரேடு ஸ்டாப் பண்ணிடலாம். இந்த அடிப்படையில் தான் என்னுடைய ஃபங்க்ஷன் இருக்குது. இதுதான் இருக்கிறதுலே முக்கியமான விஷயம்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய ப்ராக்டிஸாக இருக்குது. சில பேர் மத்தியானம் ஸ்ட்ராட்டஜி, நிறைய பேர் இப்போ நம்ம அல்கோ மைண்டில் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணுறோம். அதில் சில பேர் மத்தியானம் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி இருக்குது, எப்பயுமே 2 நாள் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. பட் நான் பர்சனலாக இதை தான் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்பவே இப்போ வரையும் கை கொடுத்துட்ருக்கு. நாளைக்கு கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது, ஆனால் இப்போ வரையும் கொடுக்குது. ஸோ இதையே ஃபாலோ பண்ணலான்றா நான் இப்போ முடிவு பண்ணி இதை நம்ம போட்டுட்ருக்கோம். இதுதான் இன்றைக்கி பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங்கில் அதாவது கிரிட்டில் பார்த்தீங்கன்னா H555ல் 2453 ரூபா ப்ராஃபிட். அதே போல் நிஃப்டி 15 மினிட்ஸ் இனிஷியல் ரேஞ்சில் 1200 ப்ராஃபிட். ஓவரால் 3300 இருக்குது. ஒரு 1 lakh கேபிட்டலுக்கு 3300 ப்ராஃபிட் போதுன்றதுனால நான் கிரிட்டோ அது இனிஷியல் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்கேல்பிங்கோ அதெல்லாம் நான் எதுவும் போகலை. இப்போ நம்ம அல்கோ மைனுடைய ஆர்டர் புக் பார்க்குறோம்.
இல்லை பார்த்தீங்கன்னா கிரிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கால் எடுத்திருக்கு. அதே போல் நிஃப்டி ஐபியில் ஒரே கால் தான் 94க்கு பை பண்ணி 110 கட் ஆகிருக்கு. இப்போ நம்ம புரோக்கர் டெர்மினலை பார்க்கலாம். புரோக்கர் டெர்மினலை பார்க்குறோம். மொத்தமாக 3 கால் தான் எடுத்திருக்கு, வாங்கி விற்றுருக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3633 இருக்குது. நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். ஏன்னா 15 மினிட்ஸும் நமக்கு இன்றைக்கி ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.